சோழிங்கநல்லூர், திருவள்ளூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி தொகுதியில் 50%க்கு வாக்குகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. இதில் 60%ற்கு பெண்களின் வாக்குகளே கை கொடுக்கும். ஒருவேளை கரூர் சம்பவம் மட்டும் நடக்காமல் இருந்திருந்தால் இந்த ஓட்டு விகிதங்கள் வேற லெவலில் இருந்திருக்கும். எப்படியும் விஜய்க்கு 80 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு உள்ளது என்று சர்வே ரிப்போர்ட் கூறுகிறதாம். அதேபோல மற்றொரு தாவேகாவின் ரகசிய சர்வேயில் திருச்சி கிழக்கு, மதுரை மேற்கு, திருவாடானை இந்த 3 தொகுதிகளில் தாவேகா மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறும் என்று ரிப்போர்ட் வந்துள்ளதாம். இதில் திருச்சியில் தான் விஜய்க்கு அதிக ரசிகர்கள் உள்ளதாகவும், சிறுபான்மையினர், இளைஞர்கள் அதிகமாக உள்ளதால் எப்படியும் 60% வாக்குகளை எளிதாக திருச்சியில் பெற்றுவிடக்கூடும். அதிலும் விஜய் திருச்சியில் களமிறங்கினால் அதன் தாக்கம் வேறு மாதிரியாக இருக்கக்கூடும் என்றெல்லாம் அந்த ரகசிய சர்வே கூறுகிறதாம். இதுபோன்ற சர்வேக்கள் தாவேகாவினரை குஷிப்படுத்தி வருவதாக தெரிகிறது. தாவேகாவினர் சிலர் இதுகுறித்து கூறும்போது, செங்கோட்டையன் போன்ற சீனியர்களின் வருகையும் வழிநடத்தலும் தாவேகாவுக்கு வேறு முகத்தை தருகிறது. பிரச்சாரத்துக்கு முன்பே 80 தொகுதிகள் என்றால் பிரச்சாரத்தை துவங்கினால் இந்த எண்ணிக்கை மாறும். எந்த கூட்டணி கட்சியுடனும் கூட்டணி அமைக்காமலேயே தாவேகாவின் வளர்ச்சி இப்படி உள்ளது பிரமிக்கத்தக்கதாக உள்ளபோது, இன்னும் வலுவான தேசிய அல்லது மாநில கட்சியுடன் கூட்டணி அமைந்தால் அதன் தாக்கம் வேறு மாதிரியாக இருக்கும்.